அவசரத்துக்கு ஒரு குழம்பு வேணும், அதுவும் நான்வெஜ் தான் வேணும் அப்படின்னா இந்த குழம்ப ட்ரை பண்ணுங்கள். ஸோ எறா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? தேவையான பொருட்கள் பார்ப்போம். முதல்ல ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 வெங்காயம் 3 தக்காளி நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் எடுத்து கீரி நீல வாக்கில் கீரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போதும். நல்லா வந்து வத்துனதுக்கப்புறமா அந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாம் இறங்குனதுக்கப்புறமா ஒரு 4, 5 எறா போதுங்க. இவ்வளவே போதும், நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கிக்கோங்க. தேங்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சுட சுட சூப்பரான எறா குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக சுட சுட இட்லியோட இந்த குழம்பு